மக்களுக்காக எந்த எல்லைக்கும் நான் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. 67 அண்ணா எப்படி ஆட்சி பிடிச்சாரோ 77 எப்படி எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரோ அதே மாதிரி நாங்க ஆட்சி பிடிப்போம், வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றாரு. நான் ஏற்கனவே உங்களோட சொல்லிட்டேன். நான் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி. மற்றவர்களை பற்றி மற்றவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு அவங்க பற்றி எனக்கு தெரியாது. அதிமுக ஜெயலலிதா மாதிரியான லீடரை பெண்ணை தலைமையாட்டது லீடர். இப்போ உங்களுடைய கூட்டணி வச்சிருக்க நேதநாயகன் பெண்ணோட நடிகை இழிவா பேசுறது கொஞ்சம் இது உங்களோட விமர்சனம் தாண்டி பின்னடைவு ஏற்படுத்திடாதா பெண்கள் மத்தியில? எல்லா காலத்தையும் எங்க அம்மாவே இழிவா பேசிய கூட்டம் தாங்க அது. திமுகவே இது பாஞ்சாலி சபதம் மாதிரி எங்கள் அம்மாவை சட்டமன்றத்தில் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரவே சேலையை பிடிச்சி முடியை பிடிச்சி அடித்த கூட்டங்க திமுக. குள முயற்சி லாரியை ஏற்றி பாண்டிச்சேரி லாரியை ஏற்றி விழுப்புரம் பக்கத்தில் கொலை பண்ண பார்த்தாங்க திமுக. ஆக திமுக எப்போவுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது, இப்பவும் கொடுக்கல. இப்போ என் கனிமொழிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கல்ல. நான் கேட்குறேன், உதயநிதியை காட்டிலும் கனிமொழி சகோதரி கனிமொழி மூத்தவங்க தானே. தம்பி உதயநிதியை காட்டிலும் அவங்க நல்ல ஓரளவுக்கு அறிவு தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க தானே. ஏன் அவங்கள முன்னிலைப்படுத்த மாட்டேன்றாங்க திமுக? அது சொல்லுங்கள், அது அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் அவங்ககிட்டலாம் கேட்க மாட்டீங்க, என்கிட்ட தான் கேட்பீங்க.